விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் கால்நடைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டில் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. அந்த திட்டங்கள் என்னென்ன தொகுப்பாக பார்க்கலாம். கால்நடைகள் விவசாய மக்களின் வாழ்வாதாரமாக திகழ்கின்றன. உணவுக்கும் உரம் உற்பத்திக்கும் முக்கிய காரணிகளாக இருப்பது கால்நடைகளே. அது மட்டுமா, இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் பால் உற்பத்திக்கு ஆதாரமாக விளங்குவதும் கால்நடைகளே. இறைச்சி, முட்டை என பெரும்பாலான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்திற்கான ஆதாரமாக விளங்குவது கால்நடைகளே. கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்திடவும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் கால்நடைகளின் பங்கு இன்றியமையாததாகவே இருக்கிறது. ஆனால் கால்நடைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டில் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் போதிய மருத்துவ கட்டமைப்பு இல்லாமல் இருந்தது. இதனால் நோய் பாதிப்புக்கு உள்ளாகும் கால்நடைகள் உயிரிழப்பதும் இதன் மூலம் மக்கள் பொருளாதார பின்னடைவை எதிர்கொண்டதும் தொடர்கதையாகவே அரங்கேறி வந்தது. இப்படியான சூழலில் கால்நடை மேம்பாட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அரசு. அம்மா உணவகங்கள், அம்மா மருந்தகங்கள், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு, அம்மா குடிநீர், இன்னும் ஏராளமான திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? நீங்கள் நினைத்தீர்களா? நீங்கள் கேட்டீர்களா? இல்லை. இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி வந்தன? ஏனென்றால் ஒரு தாய்க்குத்தான் தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என் அன்பார்ந்த பிள்ளைகளுக்கு, என் அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு புதிதாக என்ன நன்மை செய்யலாம் என்று யோசித்து தான் ஒவ்வொரு புதிய திட்டங்களாக கொண்டு வந்து நான் உங்களுக்காக செயல்படுத்தி வருகிறேன். அப்படி கால்நடை மருத்துவ வசதி இல்லாத குக்கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கும் மருத்துவ வசதி பெறும் வண்ணம் 200 கால்நடை கிளை நிலையங்களை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. மனிதர்களுக்கு இணையான மேம்பட்ட தரமான மருத்துவ சிகிச்சை கால்நடைகளுக்கு அளித்திடும் வகையில் அரியலூர், கோவை, கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாமக்கல், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருப்பூர், திருச்சி, விருதுநகர், வேலூர் என மொத்தம் 830 கால்நடை மருந்தகங்களை ஏற்படுத்தி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அது மட்டுமா, நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் கையாளும் திறன் கொண்ட பால் பண்ணை மற்றும் 20 டன் பால் பவுடர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தேசிய பால்வள வாரியத்தின் மூலம் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்முடியனூர் கிராமம் அம்மா பாளையத்தில் அமைத்து கொடுத்ததும் மாண்புமிகு அம்மாவின் அரசுதான். இது தவிர 1615 புதிய கால்நடை மருத்துவ நிலைய கட்டடங்களை ஏற்படுத்தி கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான்.
இப்படி எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியதோடு மனிதர்களுக்கு இணையாக கால்நடைகளின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் நகரும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி என்னும் முன்னோடி சேவையை கடந்த 2016ஆம் ஆண்டு அறிவித்து செயல்படுத்தியது புரட்சித் தலைவி அம்மாவின் அரசு. அதாவது ஊரக பகுதிகளில் இயங்கி வந்த நகரும் கால்நடை மருத்துவ அலகுகள் கால்நடைகளுக்கு தேவையான வழக்கமான மருத்துவ சேவைகளை மட்டுமே வழங்கி வந்தன. ஆனால் அவசர சிகிச்சை தேவைப்படும் போது அதை தீர்ப்பதற்காக கட்டமைப்பின் அவசியத்தை உணர்ந்து புரட்சி தலைவி அம்மாவின் அரசு நகரும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி சேவையை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியது. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், உயிர் போகும் ஆபத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு உயிர்காக்கும் முதலுதவியுடன் கூடிய ஆம்புலன்ஸ் சேவைக்கு இணையான சேவைதான் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி சேவை என்றே சொல்ல வேண்டும். அவ்வாறு சிகிச்சை அளிக்கப்பட்டால் கால்நடைகளின் உயிரிழப்பு தவிர்க்கப்படும் என்ற நிலையில் புரட்சி தலைவி அம்மாவின் இந்த திட்டம் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் துவங்கப்பட்ட இந்த திட்டம் பின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது. அது மட்டுமின்றி கால்நடைகளுக்கு நோய் வராமல் தடுப்பதற்கு தடுப்பூசி போடுவது இன்றியமையாததாகும். அதன்படி ராணிப்பேட்டையில் உள்ள கால்நடை நோய் தடுப்பு மருந்து நிலைய வளாகத்தில் இயங்கி வந்த அடைப்பான் நோய் தடுப்பூசி ஆய்வகத்தை ரூபாய் 36,66 லட்சம் மதிப்பீட்டில் தரமுயர்த்தி கொடுத்ததும் புரட்சி தலைவி அம்மாவின் அரசுதான். இதற்கெல்லாம் மேலாக கால்நடைகளின் ஆரோக்கியம் மேம்படவும் கால்நடைகளின் உற்பத்தியை பெருக்கவும் தரமான பசுந்தீவனம் கிடைக்கப் பெறுவதையும் உறுதி செய்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. கால்நடைகள் மூலம் சீரான பால் உற்பத்தி பெற ஆண்டு முழுவதும் தொடர்ந்து அவைகளுக்கு பசுந்தீவனம் அளிக்க வேண்டும். பசுந்தீவனங்கள் கறவை மாடுகளின் கருப்பை வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் பெரிதும் உதவுகிறது. அது மட்டுமின்றி கால்நடைகளை நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் விட்டமின் ஏ சத்தும் இந்த பசுந்தீவனத்தில்தான் உள்ளது. கால்நடை வளர்ப்பு மற்றும் பராமரிப்பில் பசுந்தீவனம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது விவசாயிகளுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருக்கையில் தமிழகத்தில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்கும் கால்நடைகளுக்கு எந்த சுணக்கமும் இன்றி போதிய அளவில் பசுந்தீவனம் கிடைக்கப் பெறுவதை உறுதி செய்யும் வகையில் 1.62 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பசுந்தீவன சாகுபடியின் கீழ் கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அது மட்டுமா, விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ஆட்டு பண்ணையில் தீவன விதை உற்பத்தி அலகு, செட்டிநாடு, நடுவூர் மற்றும் ஈசங்கோட்டை கால்நடை பண்ணைகளில் தீவன கட்டி உருவாக்கும் அலகுகளையும் அமைத்து கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. இப்படி விவசாய பெருங்குடி மக்களின் மேன்மைக்காக எண்ணற்ற பல திட்டங்களை செயல்படுத்தியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. ஆனால் நிலத்தை தயார் செய்வது, நாற்று நடுவது, உரமிடுவது, நீர் பாய்ச்சுவது என பார்த்து பார்த்து வளர்த்து கொள்முதலுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் முற்றிலும் மழையில் நனைந்து முளைக்கும் அளவுக்கு முற்றிலும் சீர்கெட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு. பருவமழை தொடங்கவிருப்பது முன்பே தெரிந்தும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளை லாரிகள் வாயிலாக மாவட்ட சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்து செல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் நெல் மூட்டைகளை மழையில் நனையவிட்டு வேடிக்கை பார்த்தது இந்த விளம்பர திமுக அரசு. ஏன் குறைந்தபட்சம் தகர கொட்டகை கூட இல்லாமல் திறந்த நிலையில், மழைக்கு தானமாக திறந்த நிலையில் நெல் மூட்டைகள் திமுக அரசால் தாரை வார்க்கப்பட்டது அவலத்தின் உச்சமாகவே இருந்தது. இதில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு முளைத்து வீணான நெல் மூட்டைகளால் அரசுக்கு பெரும் நஷ்டம் என்பதை தாண்டி கொள்முதலுக்காக காத்திருந்த நெல் மூட்டைகளின் இழப்பு விவசாயிகளின் தலையில் விடிந்தது சொல்ல முடியாத வேதனை. நெல் சாகுபடிக்கு விவசாயிகள் 1 ஏக்கருக்கு சுமார் 30,000 ரூபாய் வரை செலவு செய்திருந்த நிலையில்
மீள முடியாத கடன் சுமைக்கு ஆளாகி நிற்கின்றனர் டெல்டா விவசாயிகள். நடப்பாண்டு போதுமான அளவில் விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைத்ததால் விளைச்சல் அதிகரித்து விவசாயிகள் மகிழ்ச்சியில் இருந்தனர். ஆனால் இந்த விளம்பர திமுக அரசு நெல் கொள்முதலில் காட்டிய அதீத அலட்சியம் மகிழ்ச்சியில் இருந்த விவசாயிகளை கண்ணீர் கடலில் தள்ளிவிட்டிருக்கிறது. நெல் கொள்முதல் பணிகளில் விளம்பர திமுக அரசு காட்டிய சுணக்கம்தான் இந்த பேரிழப்புக்கு முக்கிய காரணம் என விவசாயிகள் தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் மத்திய அரசு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதில் தாமதம் செய்ததாலேயே கொள்முதல் பாதிக்கப்பட்டதாக, இதற்கு மத்திய அரசு மீது பழியை போட்டு மடைமாற்று அரசியலை முன்னெடுத்தது திமுக. செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்குவதில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி வழங்கிவிட்ட நிலையில் அனுமதியே தரவில்லை என சட்டமன்றத்தில் வைத்தே பச்சை பொய் கூறி இறுதியில் உண்மை வெளிப்பட்டு திமுக அசிங்கப்பட்டு நின்றது ஊரறிந்த ஒன்று. நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததன் அவலகதியை முதல்வர் நேரில் பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் வீணாக நெற்பயிர்களை அதிகாரிகள் மூலம் ட்ரேவில் வைத்து எடுத்து வரச் செய்து வீட்டில் இருந்தவாறே விளம்பர முதல்வர் ஸ்டாலின் ஆய்வு செய்தது மக்களை கடுங்கோபத்துக்கு ஆளாக்கியது.